Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிட்ஸ் ஸ்பெஷல் அதுவும் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி பாலக் முறுக்கு. குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க இப்போ வெக்கேஷனில், அவங்க ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது பாலக் முறுக்கு. ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்குங்க இது. உளுந்து, பொட்டுக்கடலை, அரிசி எல்லாம் சேர்ந்த ஒரு நிறைவான உணவு இது. பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் டயட் இது. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா புது ரெசிபி அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குழந்தைங்கள கீரை சாப்பிட வைக்கிறது வந்து ரொம்ப சிரமமான வேலை சில நேரங்களில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கீரையை வந்து இந்த மாதிரி டேஸ்டியாக கொடுக்கலாம், முறுக்காக பண்ணி கொடுக்கலாம். வாங்க இதை பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. டெல்லி பாலக் கீரையை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த இலையை மாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த முத்தலான தண்டு ஏதாவது இருந்ததுன்னா இதை நீக்கிடுங்க. இது வந்து நாராக வரும். ஸோ இதை நீக்கி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த இலசாக இருக்கிற இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து நல்லா இதை வந்து க்ளீன் பண்ணி மண் இதெல்லாம் போக க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிறப்ப இந்த இலைகளை அதில் போட்டு கரெக்டாக 3 நிமிஷம் வச்சுருந்தா போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். இந்த டைமிங்கை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நல்ல பச்சையாக கிடைக்கும். கரெக்டாக 3 நிமிஷம் ஆனோடனே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ஐஸ் போட்டுக்கோங்க. முடிஞ்ச ஐஸ் கோல்டு வாட்டரும் எடுத்துக்கோங்க. நல்ல சில்லுன்னு இருக்கணும். இதில் இப்போ இந்த கீரையை எடுத்து போட்டுடலாம். இது குக் ஆகிறத நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கலர் நல்லா இந்த டார்க் ஆகிறது நமக்கே தெரியும். இந்த இதில் போட்ட உடனே நல்ல டீப் க்ரீன் கலர் கிடைக்கும். இதில் இந்த மாதிரி இந்த இலை எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. கரெக்டாக 2 மினிட்ஸ் இந்த கீரை வந்து இந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் இருந்ததுன்னா போகிறோம். உடனே இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டுடுங்க. இப்போ இது நல்லா ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கலர் நல்லா டார்க்காக இருக்கிறது பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கரெக்டாக 3 மினிட்ஸ் அந்த ஹாட் வாட்டரில் போட்டு 2 மினிட்ஸ் இந்த கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு இந்த நல்ல டீப் க்ரீன் கலர் கிடைக்கும். இதில் நான் இப்போ 2 கப் அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 கிலோ மாவு பச்சரிசிக்கு 200 கிராம் உளுந்து போட்டு 100 கிராம் பொட்டுக்கடலை போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கிற மாவு இது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இந்த முறுக்கு மாவோட அளவெல்லாம் போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ இதோட இந்த கப்பில் தான் நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரைஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் இந்த 200 கிராம் அளவில் 2 கப் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து காமனாக எல்லா கடையிலையும் கிடைக்கிது. இது வந்து எனக்கு நீல்கிரீஸில் கிடச்சிது, 13 ரூபா இந்த கப்பு. ஸோ இதில் வந்து உங்களால் ரைஸு, ரவா, மைதா, கடலை மாவு, சுகர் எல்லாமே எடுத்துக்க முடியும். லிட்டர் கணக்குலேயும் உங்களுக்கு இருக்க தண்ணி அளவுகளுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. உங்களோட உப்பில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தது, இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்னு தோணுச்சுன்னா உப்பை நல்லா தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. க்ளீனாக இருக்கணும்னு இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரைச்ச பெருங்காயம். இந்த பெருங்காயத்தையும் வடிகட்டி யூஸ் பண்ணுறது நல்லது. வடிகட்டி யூஸ் பண்ணோம்னா எந்த அழுக்கும் இல்லாமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்ஸில் வந்து ஏதாவது அழுக்கு இருந்தது அப்படின்னா வெடிக்கும். அதனால் உப்பும் பெருங்காயம் மாவு எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா யூஸ்வலாக 100 ml அளவுக்கு தண்ணி ஆகும் அதை பிசையறதுக்கு. இப்போ நான் 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டே பிசைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களோட அரிசி வந்து நல்ல விளைஞ்ச அரிசியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 5 ml இல்லை ஒரு 10 ml கூட பிடிக்கும். இல்லாட்டி இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் எப்போவுமே. 1 கப்புக்கு 100 ml. ஸோ இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ நான் மிச்சம் இருக்கிற தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபுல் 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன்.
இப்போ அந்த தண்ணி அளவு கரெக்டாக இருந்தது. எனக்கு ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதே இதில் 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். நான் அதில் வந்து உங்களுக்கு வெண்ணெய் சொல்ல மறந்துட்டேன், ஆட் பண்ண நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஒரு கப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நான் இப்போ 2 கப்புங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயாக ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை வெண்ணெய் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்கிற எண்ணெய் எடுத்து இதில் விட்டுடுங்க. அப்போ உங்களோட முறுக்கு வந்து நல்லா கரகரான்ட்டு வரும். நீங்கள் அந்த கொதிக்கிற எண்ணெயை விடுறப்ப நல்லா சுருன்னு சத்தம் கேட்கணும். அந்த அளவில் நீங்கள் இதில் விட்டு பிசையணும். இப்போ இதுக்கு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாலக்கீரையோட விழுதை போட்டு நம்ம பிசைய போகிறோம். இப்போ அதே 2 கப்புக்கு இதில் 200 ml அளவுக்கு நம்ம அந்த பாலக்கீரையோட பேஸ்ட் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 100 ml அளவுக்கு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதையும் வந்து நாரெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி, இந்த மாதிரி எதுவும் நார் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலேயும் நம்ம இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை வடிகட்டி விட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கீரை சாப்பிட்றத குட்டீஸை கூட ஈஸியாக கீரை சாப்பிட வச்சுக்கிறதுக்கான ஈஸி வழி இது. இப்போ இன்னொரு 100 ml பேஸ்ட் எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நல்ல திக்காக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு வந்து நல்ல கலராக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமல் அந்த கீரையை வந்து அரைச்சிக்கிறது நல்லது. தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அந்த முறுக்கில் வந்து அந்த கலர் வராது. இந்த பாலக்கீரை பொரிச்சதுக்கப்புறம் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கீரை சேர்த்த மாதிரியே இல்லாமல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீரகம், ஓமம் அந்த மாதிரி ஏதாவது வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். பட் எள்ளு வந்து இந்த காம்பினேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பாலக்கீரை முறுக்கு மாவும் ரெடி. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ நம்ம உருட்டிக்கலாம். நம்ம முறுக்கு மாவில் போடுற அளவு, முறுக்கு மாவோட அச்சில் போடுற அளவுக்கு நம்ம இதை உருட்டிக்கலாம். இப்போ 2 மாவையும் நான் டிவைட் பண்ணி வச்சேன். முறுக்கு அச்சில் தேவையான முறுக்கு அச்சை போட்டுக்கலாம். போட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நான் கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் இதை பிழிஞ்சு விட்டுடலாம், முறுக்கு பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. இதே மாதிரி வெள்ளை முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சுருந்தேன் தீபாவளியும் போது. அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், பாருங்கள். வெள்ளை முறுக்குக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம காலையில் மிஷினில் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அரிசி மாவை அரைச்சிக்கணும். அதே மாதிரி வெயில் ஏறுற நேரத்தில் முறுக்கு பண்ணாமல் இறங்குற நேரத்தில் பண்ணோம்னா, வெயில் கம்மியாக இருக்கிற நேரத்தில் பண்ணோம்னா நம்மளோட முறுக்கு மாவு வந்து நல்ல வெள்ளையாக இருக்கும். நம்மளோட முறுக்கும் நல்ல வெள்ளையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் வரும். இப்போது இந்த ஓசை அடங்கினோடனே நம்ம முறுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் புதுசாக குக் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா எப்பயுமே எண்ணெய் வைக்கிறப்ப இந்த மாதிரி அதை மூடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஒருவேளை இது வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா உடனே கேஸ் ஆஃப் பண்ணி இதை போட்டு மூடிடுங்க. இது எப்பவும் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட முறுக்கு ரெடி. டேஸ்டி பாலக் முறுக்கு ரெடி. இப்போ அடுத்த ஈடும் பிழிஞ்சிருக்கேன். இதையே நீங்கள் முள்ளு முறுக்கு மாதிரி கூட பிழியலாம், அதுவும் நல்லா வரும். நம்ம இந்த முறுக்கச்சில் கீழே இந்த பச்சை கலர் மாவையும் மேலே இந்த வெள்ளை கலர் மாவையும் போட்டு கூட பிழியலாம். நமக்கு 2 கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு அழகான டிசைனில் முறுக்கு வரும். இப்போ இந்த ஈடு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலரும் பச்சை கலருமா சேர்ந்தாப்பில் டபுள் கலரில் இருக்குது பாருங்கள் முறுக்கு.
ஒயிட்டு க்ரீனு ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா சேர்த்து கூட நம்ம அந்த முறுக்கை அச்சுக்குள்ளரை விட்டு இது முறுக்கு பண்ணோம்னா அது இன்னொரு டிசைனாக நமக்கு கிடைக்கும். இல்லை ஒயிட்டை பாதியாக கட் பண்ணி க்ரீனை பாதியாக கட் பண்ணி ஆல்டர்னேட்டாக வச்சு நம்ம விருப்பம் போல் நம்ம கற்பனைக்கு ஏற்றபடி எப்படி வேணாலும் நம்ம முறுக்கு செய்யலாம். இல்லை இந்த மாதிரி நடுவில் இந்த பச்சை கலரை வச்சு சுற்றியும் இந்த ஒயிட் கலரால் மூடி அப்படி கூட சொல்லலாம். நம்மளோட விருப்பம், நம்மளோட கற்பனை தான் அது. இந்த முறுக்கு வந்து நம்மளோட நார்மல் முறுக்கு மாதிரி அந்த ஒரு ஷேப்பாக இருக்காது, ரொம்ப கரக்கரான்ட்டு இருக்கும். அதனால நம்ம எடுத்து போடுறதுக்குள்ளார உடஞ்சி போயிடும் அது. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்ஸ் செய்கிறப்ப இந்த மாதிரி பக்கத்தில் தோசைக்கல் வச்சு அதில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஃபுல்லும் தோசைக்கல்லே நிற்கும். அப்போ நமக்கு தோசைக்கல்லும் தோசை விடுறதுக்கு நல்லாயிருக்கும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும், நமக்கு பாத்திரமும் தேய்க்கிற வேலை மிச்சம். நான் டீப் ஃப்ரை பண்ணுற எல்லா டிஷ்ஷஸ் பண்ணுற வீடியோலையும் சொல்கிற டிப் தான் இது. இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட மற்ற 2 சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். ரெசிபி, இன்க்ரீடியன்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ட்ஸ், ரெசிபி, லிங்க் எல்லாமே இருக்குது, செக் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.